Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. IPL 2025 Gujarat Titans retentions and auction strategies பற்றி என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ மணி ஸ்லாப் பற்றி சிஎஸ்கே வீடியோவில் பேசியிருக்கேன். அண்ட் ஆக்ஷன் பர்ஸ் 120 கோடி. ஸோ இப்போ ஒரு புது நியூஸ் என்ன அப்படின்னா, ஷாமி இன்ஜுரி காரணமாக பிஜிடி சீரிஸ் மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தகவல். ஸோ அடுத்த மாதம் 22ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் பிஜிடி சீரிஸ் தொடங்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனும் நடக்க போகுது. ஸோ ஒருவேளை இன்ஜுரி காரணமாக ஜிடி ஸ்குவாடில் இருந்து ஷாமி ரிலீஸ் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை ஷாமி இல்லை அப்படின்னா ரிட்டன்ஷன் அண்ட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் ஜிடிக்கு அப்படின்னு என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் கேப்டன் சுப்மன் கில் 18 கோடி. ஏன் 18 கோடி அப்படின்னா, சுப்மன் கில் பற்றி போன சீசனில் நான் ஸ்குவாட் ரிவ்யூவில் சொல்லும்போது இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் அப்படிங்கிறதுனால அவரும் பெர்ஃபார்ம் பண்ணி டீமையும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு சொன்னேன். பட் டைட்டில் அடிக்க முடியலை அப்படின்னாலும் சில சிக்னிஃபிகண்ட்டான வெற்றி ஜிடிக்கு கிடச்சிது. அதில் பிளேயராகவும் கேப்டனாகவும் சுப்மன் கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மற்ற பிளேயர்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு. ஸோ அதனால் ஆஸ் அ கேப்டனாக 18 கோடிக்கு அவர் ஒர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த 18 கோடி ஸ்லாப் பார்த்திங்கன்னா ரஷீத் கான் ப்ரீவியஸ் சீசனில் வைஸ் கேப்டனாகவும் ஆக்டிங் கேப்டனாகவும் ஜிடியோடைய வெற்றியில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அக்ராஸ் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா T20 லீக்ஸில் கேப்டனாகவும் ஆல்ரவுண்டராகவும் கஷ்டமான நேரத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் ரஷீத் கானும் பார்த்திங்கன்னா அந்த 18 கோடி ஸ்லாபுக்கு ஒர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்து 14 கோடி ஸ்லாபில் சாய் சுதர்சன் 2023, 2024 இந்த 2 ஐபிஎல் சீசன்லேயும் விளையாடியிருக்காரு. டாப் 3ல் ஒரு நல்ல பேட்டர். இன்ஃபேக்ட் ஐபிஎல் முதல் சீசனுக்கு பிறகு ஐ திங்க் அவருக்கு இந்தியா கேப்பும் கிடச்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, T20 மேட்சஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டச் பிளேயர். அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் எதுவுமே இல்லாமல் அவரால் பெரிய ரன்ஸ் எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் சிஎஸ்கேக்கு அகென்ஸ்டாக போன சீசனில் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக டாப் 3ல் ஜிடியில் தவிர்க்க முடியாத பிளேயர் சாய் சுதர்சன். ஸோ கண்டிப்பாக 14 crores அவரை ரீட்டைன் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயராக நான் ஷாருக் கானை ரீட்டைன் பண்ணுவேன் 4 கோடிக்கு. ஏன் ஷாருக் கானை ரீட்டைன் பண்ணுவேன் அப்படின்னா, ஷாருக் கான் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎல்லில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன், சக்ஸஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர். பட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் என்ன தவறு பண்ணாங்களோ அதே தவிர தான் ஜிடியும் பண்ணுறாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஷாருக் கானுக்கு ஃபினிஷர் ரோலில் வாய்ப்பு கிடைக்கல. அண்ட் பவுலிங் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு கிடைக்கல. ஒருவேளை கன்சிஸ்டண்ட்டாக கிடைச்சிது அப்படின்னா ஜிடியுடைய வெற்றிகளில் கண்டிப்பாக பெரும் பங்கு ஷாருக் கானுக்கு இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அதனால் 4 கோடிக்கு அவரை ரீட்டைன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். இந்த 4 ரிட்டன்ஷன்ஸ் தவிர்த்து ஒரு ஆர்டிஎம் அண்ட் ஒரு ரிட்டன்ஷன் இருக்கும். அதில் 14 கோடி ரிட்டன்ஷனில் ஃபினிஷராக மில்லர் அல்லது அபினவ் மனோகரை நான் எடுப்பேன். இன்னொரு ஆர்டிஎம்மில் அகெயின் இந்த 2 பேரில் ஒருத்தர் ஆர்டிஎம்மில் நான் எடுப்பேன். ஒருத்தரை 14 crore ரிட்டன்ஷன், ஒருத்தரை ஆர்டிஎம்மில் எடுப்பேன், மில்லர் அண்ட் அபினவ் மனோகரை. ஸோ என்னோடய ஒரு ரிட்டன்ஷன் 5 ரிட்டன்ஷன் அண்டு ஒரு ஆர்டிஎம் முடிஞ்சிடும். ஸோ ரிட்டன்ஷன்ஸ்க்கு 68 கோடி. ஆக்ஷன் டேபிளுக்கு 52 கோடியோடு போய் ஒரு விக்கெட் கீப்பருக்காக ஹார்டாக போகணும். போன சீசனில் பார்த்திங்கன்னா மேத்யூ வேட், பிரித்விராஜ் சஹா கீப்பர்ஸாக இருந்தாங்க. இப்போது ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் ராபின் மின்ஸ் அப்படின்னு ஸ்குவாடில் ஒரு கீப்பர் இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சீசனை மிஸ் பண்ணிட்டார் ஆக்சிடெண்ட் காரணமாக. அதன் பிறகு சரத் அப்படின்னு ஒருத்தர் கீப்பிங் பண்ணார். ஸோ இந்த வருஷம் மேபி ஒரு கேஎஸ் பரத் மாதிரி ஒரு கீப்பர் அல்லது த்ருவ் ஜுரல் மாதிரி ஒரு கீப்பருக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். த்ருவ் ஜுரல் ராஜஸ்தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அது உண்மையான்றது தெரில. 2 பேருமே நல்ல பேட்டிங்கில் நல்லா பண்ணுவாங்க, கீப்பிங்கும் நல்லா பண்ணுவாங்க.
துருவ் ஜுரல் ஒரு நல்ல ஃபினிஷர். கேஎஸ் பரத் ஓப்பனிங்கும் ஆட முடியும், அவரால் மிடில் ஆர்டர்லேயும் ஆட முடியும், ஃபீல்டிங்கும் நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனால ஜுரல் அல்லது கேஎஸ் பரத் மாதிரி ஒரு நல்ல கீப்பர் ஆப்ஷனுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஜிடியுடைய ஆக்ஷன் அண்ட் ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஜிடி பற்றி அல்லது ஜிடியுடைய பிளான் என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.